யாழ் மாவட்டத்தில் இனம் காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்றுநோய் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த நிலை எலிக்காய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தொற்றுநோயியல் திணைக்களத்தின் வைத்தியர் குமுது வீரக்கோன் தெரிவித்தார். எலிக்காய்ச்சல் மேலும் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வைத்தியர் குமுது வீரக்கோன் இந்த கருத்தை வெளியிட்டார். அப்பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளின் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைகள் நடாத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டில் நாடு முழுவதிலும் 9,000த்திற்கும் மேற்பட்ட எலிக்காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவர்களில் கிட்டத்தட்ட 200 பேர் இறந்தனர். இந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட கால பகுதிகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டார். நெல் விவசாயம் தொடர்பான சேறு மற்றும் நீர் தொடர்பான பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், நெல் வயல் மற்றும் நீர் தொடர்பான பிற கடமைகளில் அடிக்கடி ஈடுபடுபவர்கள், சுரங்கங்கள் மற்றும் நீர் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் என அவர் தெரிவித்தார். வாந்தி, தலைவலி, உடல் பலவீனம், சிறுநீரில் இரத்தம், சிறுநீர் கழித்தல் குறைதல் போன்றனவற்றுடன் கடுமையான காய்ச்சல், கடுமையான தசைவலி மற்றும் கண் சிவத்தல் ஆகியவை எலிக்காய்ச்சலின் அறிகுறிகளாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் ஆரம்பகால சிகிச்சையானது நோயாளியின் தீவிர நிலையை அடைவதை தடுக்கலாம். இல்லையெனில் சிறுநீரகம், கல்லீரல் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தலாம் என்பதோடு மேலும் மரணம் கூட ஏற்படலாம். வயல் மற்றும் நீர் தொடர்பான வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் மக்களுக்கு சுகாதார அமைச்சினால் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் அதற்கமைய அவர்களின் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர் உரிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வைத்தியர் குமுது வீரக்கோன் மேலும் தெரிவித்தார்.